இந்தியன் மேப். இது 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் லெசன்ல இந்தியால என்னென்ன பிசிக்கல் பார்ட் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இது ஓரலா எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்ப இந்தியால என்னென்ன இருக்கு? இந்தியா ஒரு பெனின்சுலா. பெனின்சுலானா என்ன? 3 பக்கம் கடல், மேல ஹிமாலயா. அதை நீங்க இந்த பிக்சர்ல பார்த்தாலே நல்லா தெளிவா தெரியுது. அப்ப நார்த் சைடு இப்ப நம்ம பார்த்து நிக்கிற மாரி நம்ம நின்னுக்கிறோம்னா, நார்த்ல மேல என்ன இருக்கு? ஹிமாலயா. அடுத்து பாருங்க, ஆப்போசிட் சவுத் சைடு என்ன இருக்கு? இந்தியன் ஓஷன். பெரிய கடல் அது, அதனால ஓஷன். அப்ப இந்தியன் ஓஷன் எதுகிட்ட இருக்குன்னா கன்னியாகுமரியில இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, லெஃப்ட்ல என்ன இருக்கு? அரேபியன் சி அப்படின்னு இருக்கு. அடுத்தது ஈஸ்ட்ல என்ன இருக்கு? பே ஆஃப் பெங்கால். இதுதான் டோட்டல் இந்தியாவோட அவுட்லைன். இப்ப அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியால நார்த் சைடு ஒரு ஹில்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆரவல்லி ஹில்ஸ், ஆரவல்லி ரேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, மலைத்தொடர். அப்ப அது என்னன்னா ஆரவல்லி ஹில்ஸ் தான் இந்த இந்தியால நார்த் சைடு இருக்கு. அதே சவுத் சைடு என்னென்ன இருக்கு? வெஸ்டர்ன் காட், ஈஸ்டர்ன் காட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹிமாலயாலேருந்து என்னென்ன ரிவர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, அது எல்லாமே ஹிமாலயாலேருந்து உருவாகி நார்த்தன் சைடு ஓடுது. இது எல்லாமே வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு தான் போகும். சரியா? இப்ப பிரம்மபுத்திரா அப்புறம் கங்கை, இதுக்கு இடையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சுந்தர்பன். சுந்தர்பன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது ஒரு வெட்லேண்ட். வெட்லேண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மரம்லாம் மூவ் ஆகும், மண் வந்து இலகா இருக்கும், அந்த இடத்துல நிலத்தடி நீர் நிறைய சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. சுந்தர்பன் இந்தியாவில் இருக்கக்கூடியது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த யுனெஸ்கோனா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சவுத் சைடு வந்தோம்னு வச்சுங்களேன், காவேரி, கிருஷ்ணா, அப்புறம் இன்னும் வேற என்னென்ன நதி ஓடுது சவுத் சைடு? நிறைய ஓடுதுல. பிரம்மபுத்திரா, அது எல்லாமே இங்கதான். இல்ல, பிரம்மபுத்திரா கிடையாது, சாரி, காவேரி, கிருஷ்ணா, இந்த நதி எல்லாம் இங்க ஓடுது. அப்ப இதுவும் வெஸ்டர்ன் காட்ல உருவாகி கிழக்கு பே ஆஃப் பெங்கால்ல தான் மிக்ஸ் ஆகுது. இப்ப வெஸ்டர்ன் அரேபியன் சீல என்னென்ன நதி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தபதியும் நர்மதாவும் போய் மிக்ஸ் ஆகுது. இன்னும் நிறைய இருக்கு, பம்பை, அது மாதிரி நிறைய ரிவர்ஸ் அங்க போய் மிக்ஸ் ஆகுது. இப்ப அடுத்தது இந்தியால வேற என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐலாண்ட். ஐலாண்டுனா 4 சைடு வாட்டர் இருக்கும், நல்லா புரிஞ்சுங்க. பெனின்சுலானா 3 சைடு வாட்டர், ஒரு சைடு பிளாட். அதுவே ஐலாண்டுனா 4 சைடும் வாட்டர் இருக்கும். அப்ப பே ஆஃப் பெங்கால்ல இருக்கக்கூடிய முக்கிய ஐலாண்ட் என்னது? அந்தோமான் நிக்கோபார். இது நிறைய பல ஐலாண்டோட தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அரேபியன் சீக்கு நடுப்புற இருக்கக்கூடிய ஐலாண்ட் என்னது? லட்சத்தீப் அப்படின்னு சொல்றாங்க. இது 2 ஐலாண்டு இந்தியால இருக்கு. இப்ப இந்தியால இன்னொன்னு இருக்கு. இப்ப என்னென்ன பார்த்துட்டோம்? சி பார்த்துட்டோம், ஓஷன் பார்த்துட்டோம், ஹிமாலயாஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, ஆறுலாம் என்னென்ன ஓடுது. அந்த ஆறு இருக்கக்கூடிய இதுதான் பிளைன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சமமா இருக்கும், ஹைட்டாவும் இருக்காது, பள்ளமாவும் இருக்காது, எல்லா ஏரியாவும் சமமா இருக்கும். ஓகேவா? அடுத்தது டெசர்ட் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தார் டெசர்ட். இது எங்க இருக்குன்னா ஆரவல்லி ஹில்ஸுக்கு பக்கத்துல தான் இருக்கு. தார் டெசர்ட் ராஜஸ்தான், குஜராத் அந்த பக்கத்துல இருக்கு, பெரிய டெசர்ட். அப்புறம் கோல்டு டெசர்ட்னு ஒண்ணு இந்தியால இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா லடாக். அதுதான் கோல்டு டெசர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் முக்கியமா இந்த லெசன்ல உங்க பாடத்துல இருக்கக்கூடிய இடங்கள். இதை பார்த்துட்டு எக்ஸாம்ல எது கேட்டாலும் ஃபில் பண்ணிடுங்க.